அடா பாவி, ஃபெயிலா? ஏன்டா? இப்போ எப்பட்றா வீட்டுக்கு போற? தெரியலையடா. நம்ம ராம் தெரியும்லடா, அவன் போன வருஷம் அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு 4ஆம் மாடியிலேருந்து குச்சி செத்து போயிட்டான். ஃபெயிலானா அவ்வளோ பெரிய தப்பாடா? நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன், எங்கள் அப்பானா எனக்கு ஒன்றே போட்டார். உங்கள் அப்பா? தெரியலையடா. அதுவும் அவங்க மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்கல்ல. ஆமாம். அந்த அண்ணன் கூட நம்ம ஸ்கூலில் தான்டா படித்தாங்க, இப்போ மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க. வாடா போய் கேட்கலாம். எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும்பா. அண்ணா, நீங்களும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்களாண்ணா? ஆமாம். ஆனால் ஏன்னா இங்கே இருக்கீங்க? 8வது படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அப்பா என்னை அடின்னு அடித்து இங்கே துரத்தி விட்டாரு. ஆமாம், இதெல்லாம் நீ ஏன் கேட்குற? நீயும் ஃபெயில் ஆகிட்டியா? ஆமாண்ணா. இங்கே வா. வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கண்ணா இந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வந்துடாதண்ணா. அண்ணா, ஐயா ஃபெயிலா? ஐயோ ஃபெயிலா? ஆமாம் ஃபெயிலு. அண்ணா ஃபெயிலானா அவ்வளோ பெரிய தப்பாண்ணா? டேய், பசங்க யாரும் கூட பேசவே மாட்டாங்களேடா. டேய், எல்லாரையும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உன்னை மட்டும் தரையில் உட்கார வைப்பாங்கடா. இனிமேல் கிரிக்கெட் விளையாட கூட எந்த பசங்களும் சேர்த்திக்க மாட்டானடா. அண்ணா இங்கே இருந்துங்கண்ணா, நான் இறங்கிக்கிறேண்ணா. இருடா, ஸ்டேஷன் வந்துச்சு, அங்கேயே இறக்கி விட்டுறேன். இல்லைண்ணா, இங்கே இறங்கிக்கிறேண்ணா. Feel like a loser. Nothing is going my way. I feel like a loser. Nothing is going my way. What can I do to become a winner? What can I do to become a winner? I feel like a loser. I feel like a loser. I feel like a loser. டீச்சர்ஸ் நம்ம கிட்ட தான் குச்சி இருக்கு சார். அடிக்கிற அடியில படிப்பும் வரும், ஒழுக்கமும் வரும். அடிச்சு ஏதாவது ஏடா விடம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். தம்பி 5 ரூபாய் கடலை கொடுப்பா. இதை கொடுக்குறேண்ணா. சார் உங்களுக்கு? உங்களுக்கு கல்ல வேணுமா? சார் உங்களுக்கு? இல்லை, வேணாம் சார். அடிச்சா ஏதாவது ஏடா கூடமாயிருன்னு சொன்னீங்களே, இந்த பையனை அடிக்காம என்ன பண்றது? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான். இதுல இவங்க அப்பா இவனுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காரு. உங்க அப்பா இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? இந்த ட்ரெயின்ல இருந்து இவ்வளவு செத்து போடா. ஹலோ, குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? ஹலோ, அது எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க. சார், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சார் கிளாஸ் எடுக்கிறீங்க? சோசியல் சயின்ஸ். சார் நீங்கள்? தமிழ். ஏன் டியூஷன் சேர போறியா? சார் நீங்கள்? சயின்ஸு. சார் நேஷனல் தமிழ் யார் சார்? சார் கொஸ்டின் கேட்குறீங்களோ? ரவீந்திரநாத் தாகூர். சார் அது என்ன லாங்குவேஜ் சார்? பெங்கால் இல்லை, ஹிந்தி. ஹிந்திடா, ஹிந்தி. சார் அதுக்கு என்ன சார் அர்த்தம்? சார் ஜனகணமனுக்கு என்ன சார் அர்த்தம்?
சார் தமிழ் தாய்வாத்துக்கு என்ன சார் மீனிங்? தமிழ்லயே இருக்கேப்பா. அதான் சார் அதோட அர்த்தம் என்ன சார்? அர்த்தம் சார் சிலந்தி எதனால சார் வலை கட்டுது? தங்கறதுக்காக கட்டுது. சார் உங்களை மாதிரி டீச்சர்ஸால தான் சார் நானும் ஃபெயில் ஆனேன். இது கூட தெரியாம நீங்களே உயிரோடு இருக்குமா, நான் ஏன் சார் உயிரோடு இருக்கக்கூடாது? டேய், நீ கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியாதா? அண்ணா கொஞ்சம் கீழே குனிங்க. அண்ணா அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாதுண்ணா. என்ன சார் மூட் அவுட்டோட வரீங்க? அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கப்பா. அப்பா ஒரே ஒரு சப்ஜெக்டில் தான்ப்பா ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்த ட்ரிப் கண்டிப்பாக பாஸ் ஆகிட்றேன்ப்பா. மார்க் தானே, நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். அப்பா நேஷனல் அந்த மீனிங் தெரியுமாப்பா? ஆ ஜனகணமனுக்கு அர்த்தம்ப்பா.